இந்த கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். ஸோ எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருந்தாலும் சிலர் வாழ்க்கை வாழ்வதில் சிரமப்படுகிறார்கள். அநேகர் அதை எப்படியாவது இந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நீ கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வாழும்படியாக முயற்சி செய்ய வேண்டாம். உன்னுடைய படைப்பே எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்படியாக தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். அதனால தான் திரும்ப திரும்ப சத்தியம் என்கிற ஒரு காரியத்தில் திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா, நீ யாராக இருக்கிறாய் என்பதை தான் அது சொல்லுமே தவிர, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தை குறித்தும், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும், உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும், கணவனை குறித்தும், சமுதாயத்தை குறித்து பல கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், பயம், கவலைகள் இருந்து ஆயிரக்கணக்கான கேள்விகளோடு வந்தாலும் ஒரே பதில் தான், கிறிஸ்துவுக்குள் நீ யாராக இருக்கிறாய். நீ யார் என்பதை சொல்லுவது தான் சத்தியம். நீ யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற காரியங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உனக்கு தானாகவே தெரியும். நான் முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, எனக்கு ஒரு பாட்டுக்கு மியூசிக் வாசிக்கணும். இப்போ நான் ஒரு மியூசிக் டீச்சர்கிட்ட போய், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், இந்த பாட்டுக்கு எனக்கு மியூசிக் சொல்லித்தாங்க அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்படி ஒரு பாட்டுக்கெல்லாம் மியூசிக் சொல்லி தர முடியாதுப்பா, பேசிக்லேருந்தே படிக்கணும். அப்படி தானே? முதல்ல ஒரு கீபோர்டு இருக்குன்னா அது எப்படி தூக்கணும், எப்படி பார்க்கணுங்கிறதே சொல்லி கொடுப்பாங்க. அந்த கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிக்லேருந்தே சொல்லி தருவாங்க. ஆனால் படிக்கக்கூடிய நபர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு கர்த்தாவே தேவர்களில் இந்த பாட்டுக்கு என்ன பண்ணணும், மியூசிக் போடணும். இந்த பாட்டு பாடுறாங்க, நான் சூப்பராக மியூசிக் போடணும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டால், ஒரு நல்ல டீச்சர், மியூசிக் டீச்சர் என்ன பண்ணுவார்னா அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் என்ன தான் சொல்லிக் கொடுப்பார், பேசிக்கில் தான் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் படிக்கக்கூடியவர் திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்டதுனால என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இந்த பாட்டு சொல்லித்தரேன்னு. அது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவர் ரொம்ப விடாமுயற்சி எடுத்து படிக்கிறாருன்னு வைங்களேன். அந்த ஒரு பாட்டுக்கு ரொம்ப விடாமுயற்சி எடுத்து பயங்கரமாக படிக்கிறார். படித்து ஸ்டேஜில் போய் பாட்டு பாடும் பொழுது அழகாக கர்த்தாவே தேவர்களே உமக்கு ஒப்பானவன் யார், அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டார். இப்போது அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு வேற ஒரு பாட்டு பாடிட்டா அவரால் மியூசிக் போட முடியுமா? போட முடியாது. அவரால் அந்த ஒரு பாட்டுக்கு தான் மியூசிக் போட முடியும். அப்போ ஒன்று அவர் பார்க்குறாரு, ஆமாம்ல இப்போ இந்த ஒரு பாட்டு தான் மியூசிக் போட முடிஞ்சுது, நான் வேற ஒரு பாட்டுக்கும் அவங்க டீம் சொல்கிறாங்க, மகிழ்வோம் இந்த பாட்டுக்கு மியூசிக் போடுங்க பாடலான்னா அவருக்கு தெரியாது. மீண்டும் டீச்சர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு இந்த பாட்டுக்கு சொல்லித்தாங்கன்னா அவர் திரும்ப என்ன தான் சொல்லுவார், இல்லைப்பா நீ இப்படி படித்தா சரி வராது, பேசிக்லேருந்தே படிக்கணும், எனக்கு பேசிக்லேருந்து படிக்க வேண்டாம், இந்த பாட்டுக்கு மட்டும் சொல்லித்தாங்க அப்படின்னா அதுக்கும் படிக்கிறாரு. இப்படி படித்தா அவரால் எத்தனை பாட்டுக்கு மியூசிக் போட முடியும்? அவர் எத்தனை பாட்டு படிக்கிறாரோ அத்தனை பாட்டுக்கு மட்டும்தான் மியூசிக் போட முடியும். அதுவுமே அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே இடையில பாடக்கூடியவங்க தாளம் தப்புனாலும் ராகம் மாறினாலும் இவரால் போட முடியுமா? போட முடியாது. ஸோ பேசிக்காக அவர் மியூசிக் போடணுன்னா பேசிக்கிலேருந்தே அவர் படிக்கணும். பேசிக்கிலேருந்தே அவர் படித்தாருன்னா அவர் இந்தந்த பாட்டுக்கு மியூசிக் போடணும்னு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லிக் கொடுப்பாங்களா மியூசிக் கிளாஸில்? இந்தந்த பாட்டுக்கு இப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பேசிக்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கார்ட்ஸ் பிடிக்கிறதுலேருந்து எப்படி எத்தனை நோட்ஸு, அப்படி நிறைய ரிதம்ஸ் எப்படி பார்க்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய மாதம் வருஷங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அவர் அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கு தமிழ் பாட்டில் அவர் அறியாத மொழிகள், எந்த மொழியில், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் பாட்டு பாடினாலும் அவரால் அமைக்க முடியும். ஒவ்வொரு பாட்டுக்காக போய் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்கை படித்தாலே அவர் எந்த பாட்டுக்கும் போட முடியும் இல்லையா? இதுதான் சத்தியம். இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை ஆகுது எப்படி, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை பற்றி இவங்க பேச மாட்டுறாங்க, எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குது, இந்த போராட்டத்துக்கு விடுதலை ஆகுது எப்படி? இப்போ போன வாரம் அடிக்கடி வராங்க பேசுகிறாங்க, அவருடைய சிந்தை முழுவதும் எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு என்ன இருக்குது,
பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு என்ன மற்ற ஊழியக்காரங்கள்ட்ட போனால் ஜெபம் பண்ணுவாப்பில், ஓன்ட்ட வந்தானே நீ கொஞ்சம் சத்தியங்கிற ரீதியில் வசனத்தை கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுகிற, வசனத்துலேருந்து பேசுகிற, அதனால எனக்கு அது புரியுது, அது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அது உண்மையில் அவருக்கு விடுதலை கொடுக்குமான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் அந்த ஆத்மா வந்து சத்தியத்தை அறியணும், இவ்வளோ நாள் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அது எனக்கு விடுதலை கொடுக்கல, இப்போ வந்து அப்போ என்ன தான் என் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நான் இவ்வளோ நாள் அறிந்த காரியம் என்ன, அது எனக்கு எதுவுமே விடுதலை கொடுக்கலையே அப்படின்னா என்னது என்கிற ஒரு தேடலுக்குள்ளே போய் அந்த சத்தியத்தை தேட வராங்களான்னா அப்படி கிடையாது. எனக்கு இப்போ வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது, இன்னும் நான் போகிற சபையில் வந்து அதற்கான பதில் கிடைக்கல, இன்னும் எனக்கு பிரச்சனை போராட்டம் இருக்கிறதுனால என் மனசு சரியில்லை, அதனால் உங்ககிட்ட வரும்பொழுது என் மனசு என்ன ஆகுது, லகுவாகுது, என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது அப்படி எனக்கு உள்ளத்தில் பயங்கரமாக ஒரு வேகத்தை கொடுக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு சத்தியத்தை தேடக்கூடிய நிலைக்கு அவரை கொண்டு போகுமான்னு கொண்டு போகாது. அது எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்பப்போ வந்து என்ன பண்ணும், இந்த பாட்டு சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த பாட்டுக்கு ஒரு மியூசிக் சொல்லிதாங்க போவாங்க, அங்கே வேறு பாட்டு ஓடும், பிரச்சனை வரும், திரும்ப இன்னொரு பாட்டுக்கு எனக்கு மியூசிக் எழுதாங்க, திரும்பி போவாங்க. இது லைஃப் லாங் முழுக்க போயிட்டே இருக்கும், பயத்தோடும் திகிலோடு தான் இருக்கும். மியூசிக் வாசிக்க உட்காரும் பொழுதே ஐயோ இந்த பாட்டு தவிர வேறு பாட்டு பாடினா இவனால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் இவன் அறிந்து கொண்டு இந்த பாட்டை கூட அவன் வேறு ரீதியில் அவன் பாடினா கூட இவனால் மியூசிக் போட முடியாது. ஸோ இவனுக்குள்ள ஒரு பயமும் கவலையும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படா இந்த பாட்டை சரியாக பாடிடுவாங்களா, இல்லை பாட்டு தாளத்தை மாற்றிடுவாங்களா, ராகத்தை மாற்றிடுவாங்களா, வேறு பாட்டு பாடுவாங்களா, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது அப்படின்னு ஒரு பயத்திலேயே அந்த ஆத்துமா வந்து மியூசிக் போடுறது மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னம்மா போடுறாப்புல சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு வெளியிலேருந்து பாராட்டும். ஆனால் உள்ள அவனுக்குள்ளே தான் தவிப்பும் கவலையும் ஏக்கமும் உள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் சத்தியத்தை கேட்கும் பொழுது ஆமாம் விடுதலை எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்துமாக்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, அந்தந்த நேரத்துக்கு விடுதலை கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர நிரந்தரமான விடுதலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிரந்தரமான சிந்தை மாற்றம் என்கிறது நிகழாத பட்சத்தில் அது விடுதலைக்குள்ளாக போகவே போகாது, விடுதலையை அனுபவிக்காது. மீண்டும் மீண்டும் என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, எனக்கு போராட்டம் இருக்குது, இதற்கு தீர்வு என்ன அப்படி தான் பார்க்கும். ஆனால் தெய்வீகம் இந்த பூமிக்கு சரீர உடலெடுத்து இந்த பூமிக்கு வரும் பொழுது, கடவுளே இந்த சரீர உடலெடுத்து பூமிக்கு வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்கிற நிலையில் மக்களிடம் பேசும் பொழுது, அவர் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ சத்தியத்தை அறியும் பொழுது, நீ ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, கொடுக்கிற, ஆலயத்து போகிற சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இவை எல்லாவற்றையும் நீ பின்பற்றினாலும் இது உனக்கு விடுதலையை தருவது இல்லை. நீ ஏன்னா அநேக முயற்சிகளை நீ எடுத்துக்கொண்டே இருக்கிற, என் வாழ்க்கையிலே நான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தில் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற, ஈடுபாடு நிறைந்தவனாக இருக்கிற, இது உனக்கு விடுதலையை கொடுக்காது. உனக்கு விடுதலை என்று ஒன்று வேணும்னா சத்தியத்தை அறியும் பொழுது தான் உனக்கு விடுதலை. உனக்கு நீ தான் வழி, எனக்கு இனி யாரோ ஒரு வழியை உண்டு பண்ணுவார் கிடையவே. புரியுதவங்களுக்கு நான் பேசுகிறேன் இல்லையா, இதை பேசுகிறதுனால ஒருத்தவங்க வந்து அவங்க சிந்தெல்லாம் மாற்றப்பட்டு அவங்க தெய்வீகத்துக்குள்ளே வாழ்ந்துருவாங்க அங்கிற எண்ணத்தை வந்து நான் விட்டு சில வருஷம் ஆச்சு. நம்ம அறிந்து கொண்டதை, நம்ம அனுபவிக்கிறதை, நம்ம ரசிக்கிறதை, ருசிக்கிறத பேசிகிட்டே இருப்போம். நானாகவே இருந்து நான் அறிந்த காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலே சில ஏரியாவில் எனக்கு வந்து இன்னும் அதாவது ஒருத்தங்க இப்போ நான் ஒன்று பேசுகிறேன் இல்லையா, ஒரு காரியத்தை ஒரு 2 மணி நேரம் பேசுகிறேன், இதை நீங்கள் அப்படியே இப்போ எடுத்து ஒரு ஆள்கிட்ட பேச முடியுமானா முடியும். எப்போ பேச முடியும்னா, இன்றைக்கி சாயந்தரம் உங்கள்கிட்ட யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், இந்த காரியத்தை உங்களால் நான் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேச காரியத்தை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும். அதே இது 1 மாதம் கழித்து பேச முடியுமானா பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி நான் பேசுனதெல்லாம் நம்மளுடைய என்ன இருக்கும், அறிவில் போய் பதிஞ்சு இருக்கும். அது வந்து எப்போ உதவுன்னா, அந்த அறிவு நமக்கு ஞாபக சக்தி இருக்கிற வரை உதவும், அப்புறம் உதவவே உதவாது. அப்போ எது தான் எனக்கு உதவும் அப்படின்னா, நான் பேசுகிற வார்த்தை எப்போ உங்களுக்குள்ள உணர்வுக்குள்ளே கொண்டு போகுமோ, உங்கள் உணர்வுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு விடுதலையும் தரும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நீங்கள் அதை என்ன உணர்ந்தீங்களோ அந்த காரியத்தை உங்களால் மற்றவங்கள பேச முடியும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா,
சூழ்நிலைகள் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுன்னா காயப்படுத்தி கொண்டே இருக்கும்.